Hi friends, welcome back. இந்த Angular 0 to Hero சீரீஸில் இன்றைக்கி ஆங்குலர்னா என்ன, எதுக்காக ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷனுக்கும் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் ஆங்குலர்னு பார்த்தோம்னா, ஆங்குலர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க். கூகுள் இதை க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது கம்ப்ளீட்டாக டைப்ஸ்கிரிப்டில் டெவலப் பண்ண ஒரு ஃப்ரேம்வொர்க். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப்ஸ்கிரிப்ட்ங்கிற வேர்டு கேட்டதும் ஐயோ எனக்கு டைப்ஸ்கிரிப்ட் தெரியாதே, நமக்கு ஆங்குலர் கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. டைப்ஸ்கிரிப்டும் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி தான். டைப்ஸ்கிரிப்ட் இஸ் எ சூப்பர் செட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த சின்டெக்ஸ் கான்செப்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டைப்ஸ்கிரிப்ட் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் உள்ள என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட், அவ்வளோதான். நம்ம டைப்ஸ்கிரிப்டில் கோட் எழுதினாலும் அது ஃபைனலி ஜாவாஸ்கிரிப்டாக தான் கம்பைல் ஆகும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இது ஜாவாஸ்கிரிப்ட், இது டைப்ஸ்கிரிப்ட். ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆங்குலர் கற்றுக்கும் போதே டைப்ஸ்கிரிப்டும் கூடயே கற்றுக்கலாம். இதை பற்றி சொல்லும்போதே ஆங்குலர் கற்றுக்கிறதுக்கு தேவையான ஸ்கில் செட் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஆங்குலர் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு HTML நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஜாவாஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், CSS எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஆக்சுவலி ஆங்குலர்னா என்னன்னு சொல்லும்போது, ஆங்குலர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு எதுக்காக நம்ம ஒரு ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணணும், ஏன் பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லைன்னா jQuery யூஸ் பண்ணி பண்ணலாமேன்னு தோணலாம். பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லைன்னா jQuery யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் உங்கள் அப்ளிகேஷன் பெரிய அப்ளிகேஷன்னா கோட் மெயின்டைன் பண்ணுறதுலாம் கஷ்டம், மாடுலாரிட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே இது ஒரு ஃப்ரேம்வொர்க்னால் அது ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாம் ஃப்ரேம்வொர்க்லேயே அவைலபிளாக இருக்கும். இப்போ எதுக்காக ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுறோன்னு புரிஞ்சிருக்கும். பட் எதுக்காக ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க் சூஸ் பண்ணணும், ஏன் React.js ஆர் Vue.js யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரியாக்ட் ஒரு ஃப்ரேம்வொர்க் கிடையாது, அது ஒரு லைப்ரரி. ஆனால் ஆங்குலர் யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாம் ரியாக்ட் யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். ஆக்சுவலி டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டியில் ஆங்குலர் பெஸ்ட்டா இல்லை ரியாக்ட் பெஸ்ட்டா இல்லை Vue.js பெஸ்ட்டான்னு ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்ளிகேஷன் ரிக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி டெக்னாலஜி சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்புறம் ஏன் ஆங்குலர் சூஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஆங்குலரோட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆங்குலர் ஒரு ஃப்ரேம்வொர்க், அதனால் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ வேறு எந்த மாடலும் நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அடுத்தது ஆங்குலர் டைப்ஸ்கிரிப்ட் பேஸ்டு. ஸோ டைப்ஸ்கிரிப்டோட எல்லா அட்வான்டேஜும் ஆங்குலருக்கும் கிடைக்குது. ஆங்குலரோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLIன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பவர்ஃபுல். அதை யூஸ் பண்ணி ஆங்குலர் காம்பனன்ட், சர்வீசஸ், டைரக்டிவ்ஸ்னு எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் CLI இந்த ரூட் மாடியூல் கான்ஃபிகரேஷன் எல்லாம் பார்த்துக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் என்னென்னா 2-way பைண்டிங். ஆங்குலரில் NG மாடல்னு ஒரு இன்பில்ட் டைரக்டிவ் இருக்குது, இதை யூஸ் பண்ணி 2-way பைண்டிங் ஈஸியாக பண்ணலாம். அப்புறம் ஆங்குலர் ஒரு MVC பேஸ்ட் ஃப்ரேம்வொர்க், ஆங்குலரில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இருக்குது. இப்படி இந்த அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்க்கு ஆங்குலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அப்புறம் ஆங்குலர் பற்றி சொல்லும்போது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியணும். ஒரு ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷனில் ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது என்னோடய கிளைண்ட், அதாவது என்னோடய ப்ரௌசர் சர்வர்கிட்ட நியூ பேஜை ரிக்வெஸ்ட் பண்ணும். அதுக்கு சர்வர் நியூ பேஜை ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். ப்ரௌசருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதும் நியூ பேஜை காமிக்கும். ஸோ கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு, சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு ஒவ்வொரு பேஜ் மூவ் ஆகும்போதும் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஸோ சம்டைம்ஸ் நம்ம கனெக்ஷன் ஸ்லோவாக இருந்தாலோ இல்லை சர்வரில் ப்ராப்ளம் இருந்தாலோ நமக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் மூவ் ஆகிறதுக்கு டிலே ஆகும். ஆனால் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். பேஜ் லோட் பண்ணும்போது மட்டும்தான் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் இருக்கும். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது ரவுட்டிங் இன்டர்னலாக நடக்கும். அதாவது ஆங்குலர் மாதிரி ஃப்ரேம்வொர்க்கில் ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக கரண்ட் பேஜ் ஹைட் ஆயிரும், நியூ பேஜ் கண்டென்ட்ஸ் டைனமிக்காக வந்துடும். ஸோ கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் டிலே இருக்காது. ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போயிடலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒரு ஆங்குலர் ஆப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.